நமக்குங்கிறது ஒண்ணும் இல்லங்க. அந்த பாட்டுல நம்ம வந்து ஒரு ஒரு அழகுபடுத்துறோம். இப்போ வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து பொண்ணு வந்து ஒரு தலை சீவிட்டு அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு, இந்த மேக்கப் போடுறாங்கல்ல. மேக்கப் போட்டா தானே அந்த ஒரு அழகு கூடும். அதே மாரி ஒரு பாட்டுக்கு ஒரு அழக கூட்டுறது வந்து இந்த கமக்கம் தான். நெறைய பேர் பார்க்கலாம். அப்படியே இசை இந்த மியூசிக் பத்தி தெரிஞ்சவங்க ஒரு பாட்டு பாடும்போது, அவங்கள அறியாமயே வந்து ஜெயதாஸ் பாட்டா இருக்கட்டும், இல்ல வேற யாராவது பாடுனவங்க பாட்டா இருக்கட்டும், அப்படியே தலைய அவங்க தன்னறியாம ஆட்டுவாங்க. அப்ப அந்த சங்கதிய கரெக்ட்டா அந்த ஒரு பாடல் பாடும்போது, நம்ம அறியாமயே நம்ம தலைய ஆட்டும். அந்த பாடல அழகுபடுத்துறது தான் அந்த கமக்கங்கிறது வந்து. இப்போ வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒரு ஒரு பிளைன் நோட் இல்லாம ஒரு அழகுபடுத்துறதுக்கு ஒரு ஒரு ஏரியா வச்சிருப்பாங்க. இப்ப உன் பெயர் உச்சரிக்கும் உள்ளம் நித்தமும் தத்தளிக்கும் இங்கு நீ இல்லாத வாழ்வில் ஏது வேணில் காலம்தான் என் மனம் உன் வசமே கண்ணில் என்றும் உன் சொப்பனமே விழி காணும் 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 அப்படின்னு சொன்னோம்ல. விழி காணும் காட்சியாவும் முந்தன் வண்ண கோலம்தான் அப்படின்னு சில பேர் பாடுவாங்க. விழி காணும் காட்சியாவும் முந்தன் வண்ண கோலம்தான் அப்படின்னு ஒரு சங்கதி போடுறோம்ல. அதை வெளியில சொல்லி பண்ற முடியுங்க. அதான் சங்கதி. அப்ப நான் போடுற சங்கதி ஒரு சில பேர் வந்து அந்த ஒரிஜினாலிட்டி மாதிரி அப்படியே அவருங்க பிளேபேக் சிங்கர் எப்படி பாடியிருக்காங்களோ அதே சங்கதி போடுவாங்க. சில பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணாலும் அதை கேட்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் இனிமையா இருக்கும். அதான் அதே மாதிரி பாடணும்னு நம்ம அவசியம் கிடையாது. அந்த சங்கதியோட புரிஞ்சா அதை கேட்டுட்டு ஹேர் பண்ணிட்டு ஒரு தடவைக்கு 4 தடவை அந்த பாட்டில் என்ன சங்கதி போட்டிருக்காங்கன்னு கேட்டுட்டு பாடுங்க. அப்படி முடியாதவங்க அட்லீஸ்ட் அதை ட்ரை பண்ணி அதை ஒரு மேலோட்டமா குடுக்குற மாரி பாடுங்க. பிளைன் நோட்டா பாட வேணாம். இப்ப வந்து விழி காணும் காட்சியாவும் முந்தன் வண்ண கோலம் தான் இப்படியெல்லாம் பிளைன் நோட்டா பிளைனா வந்துட்டு இருக்கும். அதுதான் கமக்கன்னு பேரு. அந்த பிளைனா இல்லாம எங்க தேவையோ அந்த நெளிவு சுழியோட பாடுறது தான் கமகம். இதுக்கு நாங்க ஒரு 10 மார்க் வச்சிருக்கோம். அது நீங்க அந்த கரெக்ட்டா அந்த பாட்டுல ஒரிஜினாலிட்டி வர மாரி பாடுறீங்களா? இல்ல அந்த பாடலுக்கு அப்படியே பாட தேவையில்ல. அட்லீஸ்ட் மேக்ஸிமம் ஓரளவுக்கு புரியிற மாரி கேட்கிற லெவலுக்கு பாடுறீங்களாங்கிறத நாங்க பார்ப்போம். அதுக்கு இல்லைன்னா அதுக்கு நாங்கள் மார்க் கொடுப்போம். இதுக்கான பயிற்சிகளும் நிறைய இருக்கு. அதை நீங்கள் வந்து இந்த யார் யாரெல்லாம் எந்தெந்த பேஸில் நீங்கள் மார்க் குறையுதோ அதுக்கு தகுந்த மாதிரி லாஸ்ட் ஸ்டேஜில் நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ 3 கேட்டகரி முடிஞ்சு போச்சு. சாரி 4 கேட்டகரி முடிஞ்சு போச்சு. நம்ம லிரிக்ஸை பற்றி சொல்லியாச்சு. நான் 5வது கேட்டகரி எப்படி வெளிப்படுத்துறது பாட்டை எப்படி வெளிப்படுத்துறதுன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து எஸ்பிபி சார் வந்து ஒரு சில பேர் ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் வந்து அந்த பாட்டை ஒரிஜினல் பாட்டை ஒரு அழகுபடுத்துவாங்க. ப்ளைன் நோட்டையும் பாடுவாங்க. அது இது ரெக்கார்டிங்கில் என்னவோ அதை அப்படியே பாடுறவங்க ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அது பெரிய விஷயம் தான். ஏன்னா ரெக்கார்டிங்கில் என்ன பாடிங்களோ அதை கேட்டு அப்படியே ப்ரெசென்ட் பண்ணுறது அது ஒரு பெரிய விஷயம். அதே கொஞ்சம் கொஞ்சம் சில பேர் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா சங்கதி போடுவாங்க. அதாவது பேசி பொத்தி வச்ச மல்லிகை மொட்டுன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. பேசி பேசி ராசியானதே இப்படின்னு ஒரு கரெக்ட் நோட்டு தான் ப்ராப்பர் நோட்டு. அவர் சங்கதி என்ன பண்ணுவார் சில சமயத்துக்கு எக்ஸ்ட்ரா அழகுபடுத்துறேன்னு பேசி பேசி ராசியானதே மாமம் வேற சொல்லி சொல்லி ஆளானதே அப்படியே கொஞ்சம் பேசி பேசி ராசியானதே அதான் நான் கரெக்டாக அவங்க ஒரிஜினல் பாடினது. பேசி பேசி ராசியானதே இது வந்து கொஞ்சம் அவர் எக்ஸ்ட்ரா அழகுபடுத்துறது. அது அவருடைய கிரியேட்டிவிட்டியில் அப்போ மைண்டில் அந்த ஒரு சிங்கருக்கு தோன்ற விஷயங்களை அப்படியே டெலிவரி பண்ணுவாங்க. அதை வந்து ப்ராப்பராக ஒரு ரசிக்கும்படி இருந்துச்சுன்னாக்கா அதை நான் பாராட்டுவாங்க. சில பேர் அழகுபடுத்துறேன்னு சொல்லிட்டு அதை வந்து வேற மாதிரி கொண்டு போயிடுவாங்க. பேசி பேசி ராசியானது மாமன் பேரை சொல்லி சொல்லி ஆளானது அப்படின்னா நோட்டே மாறி பேசி பேசி ராசியானதே இந்த நோட்டை வந்து சில பேர் மாற்றி மாற்றி போய் ட்ராவல் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம வெளிப்படுத்துகிற விதத்தை கரெக்டாக அந்த நோட்டில் வெளிப்படுத்துகிறோமா, அந்த ஸ்வரத்தோடு வெளிப்படுத்துகிறோமா, ஸ்வரம் இல்லாமல் வேறு மாதிரி எங்கேயோ போகிறோமா, அதுக்கு தான் அதுக்காக ஒரு 10 மார்க் வச்சுருக்கோம். இதுதான் பேசிக். இதுதான் பேசிக்காக ஒரு பாட்டுக்குனாக்கா இதுதான் பேசிக்கு. இதுக்கும் மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கர் ஆகணும்னா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம வந்து இது வந்தாவே உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்லாம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்கள் தான். அதனால் இந்த போட்டியில் நம்ம வந்து ஒரு போட்டி மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. பல விஷயங்களை நம்ம வந்து கற்றுக்கலாம். நம்ம வந்து இந்த போட்டியில் எவிடன்ஸ் போட்டியில் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணி எண்டாவது ஸ்டேஜில் நீங்கள் வரும்போது
உங்களுடைய மார்க்கு நல்லா கிடச்சிச்சுன்னா ஓகே. மார்க் கிடைக்கலனாலும் டபுள் ஓகே. ஏன்னு வச்சுங்களேன், அங்கேக்கு இதுவரைக்கும் நம்ம தெரியாத ஒரு இசை நம்மள்ட்ட என்ன ஃபால்ட் இருக்குன்னு ஒரு ஜட்ஜஸ்ஸு ஒரு 10 சாங் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஓ எனக்கு என்ன ஓவரால் குறைஞ்சதுக்கு மார்க் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னாக்க அவங்க சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரவுண்ட்லேருந்து லாஸ்ட் ரவுண்ட் வரைக்கும் நாங்கள் குறித்து வச்சுருப்போம். அது லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் இந்த பாட்டு இப்படி இப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இதில் என்ன தாளத்தை போச்சு, என்ன ராகத்தை போச்சு, என்ன கமக்கத்தை போச்சுன்னு நம்ம கிளியராக சொல்லும்போது அதுக்கான வழிமுறைகளும் லாஸ்ட்டாக சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பயிற்சி பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜில் நீங்கள் பாடும்போது ஒரு எக்ஸ்வைஸாட்டாக நீங்கள் நம்ம போட்டியாளர் யார் வேணாலும் இருக்கலாம். அப்போ உங்களுடைய டெவலப்மெண்ட் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா நான் இல்லை சிஸ்டர், இல்லை பிரதர், நீங்கள் முன்னாடி பாடுறதுக்கும் இப்போ பாடுறதுக்கும் ஒரு ஆர்ட் ஆஃப் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. என்ன காரணம்னாக்கா அது முழு காரணமே நம்ம எவிடன்ஸினுடைய காம்படிஷனாக தான் இருக்கும். ஏன்னா எவிடன்ஸ் காம்படிஷனில் நீங்கள் கலந்துக்கிட்ட காரணமாக தான் இருக்கும். ஏன்னா நிறையா இசை சார்ந்த அறிவில் நீங்கள் கரெக்டாக நீங்கள் லேர்ன் பண்ணலாம். இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மு, அதை யூஸ் பண்ணிங்க. மற்றபடி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், காமன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் எல்லாமே. அந்த என்னென்ன தலைப்பு பாடுறது உங்களுக்கு கொடுத்துட்டோம். மற்றபடி என்னென்ன விஷயங்கிறதுனா அப்பப்போ நார்மல் விஷயந்தான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க இந்த குரூப்பை நல்லா சிறப்பாக்குங்க, பாடி சிறப்பாக்குங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய லோகோ இருக்குது பார்த்தீங்களா, லோகோவை ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணி, சில பேர் லோகோ கரெக்டாக 99% வச்சுட்டாங்க, 1 or 2 சில பேர் மறந்துடுவாங்க. அதனால் லோகோ ஃபிக்ஸ் பண்ணுறதை கரெக்ட் பண்ணிக்கிங்க. நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஒவ்வொரு பாட்டு நம்ம போட்டி பாடல டிஸ்கிரிப்ஷன் கொடுப்போம். அதில் சோலோ ரவுண்ட்னா சோலோ, இப்போ லாஸ்ட்டில் சோலோ ரவுண்டு, இப்போ இளையராஜா ஹிட்ஸு செகண்ட் ரவுண்டில் எவிடன்ஸ் காம்படிஷன் அதை மென்ஷன் பண்ணலாம். அது என்ன போடணும்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்பில் கொடுப்பேன். அதே மாதிரி வாட்ஸ்அப்பில் நம்ம நாங்கள் எந்த தேதி கொடுக்கணுங்கிறத எந்த தேதிங்கிறது நான் அதுக்கு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிறேன். இதை இதை பாட்டை போட்டு எத்தனை தேதியில் நீங்கள் வாட்ஸ்அப் நம்மளுடைய ஸ்கூல் குரூப்பில் நீங்கள் அங்கே போடணும். திருப்பி எத்தனை டேஸில் நீங்கள் ஜாயின்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கொடுக்குறேன். மற்றபடி காமன் தாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இன்னொரு சின்ன ரெக்வஸ்ட் என்னென்னாக்கா, பாட்டை பாடி நாங்கள் எந்த டயத்தில் நாங்கள் போட சொல்கிறோமோ அதை கரெக்டாக ஆர்டராக ஒரே டயத்தில் போடுங்க. ஒரு பாட்டு ஒரு நாள், 2வது நாள் ஒரு பாட்டு, 3வது நாள் ஒரு பாட்டுன்னா எங்களுக்கு பார்க்குறது கரெக்டாக ஒருத்தவங்க எத்தனை பாட்டு பாடியிருக்காங்க அப்படி போய் திருப்பி திருப்பி பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஒருத்தவங்க 3 பாட்டு போட்டாங்கன்னா அந்த 3 பாட்டையும் பார்த்துட்டு அதனுடைய ஹிஸ்ட்ரி நாங்கள் எடுத்துருவோம். இல்லைன்னா ஒரு பாட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு ஒருத்தர் 3 பாட்டை பார்த்துட்டு அவருடைய இன்னொரு பாட்டை வேறு கீழே இருந்துச்சுன்னா பார்க்குறது கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்கூல் குரூப்பில் பாட்டை தவிர வேறு எதுவும் குட் மார்னிங், சூப்பரு, வேறு ஏதாவது சந்தேகம் கேட்குறவங்க வேறு எந்த இதுவும் ரிட்டன் மெசேஜும் வச்சுக்காதீங்க ப்ளீஸ். அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்லி அந்த நம்ம டைம் சொல்கிறோம்னாக்கா அந்த டயத்தில் அவங்க டைம் கிடைக்கிறவங்க 2 நாள் டைம் கொடுத்துருமா, அது எந்த டைம் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த டயத்தில் டயத்தில் நீங்கள் இன்வைட்டை பாடி அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஜாயின்ஸ் நீங்கள் எப்போ வேணாலும் அந்த நாங்கள் சொல்கிற டயத்தில் நீங்கள் பாடிக்கலாம், வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அப்பப்போ மெசேஜ் கொடுக்குறேன். இந்த போட்டியை சிறப்பாக்குங்க. இந்த போட்டியின் மூலமாக எங்களுக்கும் மகிழ்ச்சி. இதுக்கு பெனிஃபிட் அடைய போகிறது யாரும் கிடையாது, நீங்கள் தான் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. வாழ்த்துக்கள். இன்னும் நம்முடைய அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு எவிடன்ஸ் சார்பாகவும் மிஸ்டர் குமணன் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்தினை எல்லோருக்கும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த ரவுண்டில் டைம் கிடைச்சா சந்திப்போம். நன்றி, வணக்கம்.